பழம்பெரும் நடிகர் வெண்ணிற ஆடை மூர்த்தியை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும். வெண்ணிற ஆடை மூர்த்தியை ஞாபகம் இருக்கா? இப்போ எப்படி இருக்காரு பாருங்க. அதுவும் பிரபல நிகழ்ச்சியிலா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். பழம்பெரும் நடிகர் வெண்ணிற ஆடை மூர்த்தியை பல திரைப்படங்களிலும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு இருந்தாலும் சமீப காலத்தில் அதிகமாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தார். இந்த நிலையில்தான் பல வருடம் கழித்து இப்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங் சீசன் 10 நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறாராம். அது மட்டுமல்ல, இந்த வாரம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ராக் ஸ்டார் மனோ 40 என்ற தலைப்பில் பாடல்கள் பாடப்படுகிறது. அதில் சிறப்பு விருந்தினராகவும் வந்திருக்கும் வெண்ணிற ஆடை மூர்த்தியை பார்த்தும் ரசிகர்கள் தங்களுடைய சந்தோஷத்தை வெளிக்காட்டி வருகிறார்களாம். அதே நேரத்தில் தான் தற்போது வெளியான ப்ரோமோவில் வெண்ணிற ஆடை மூர்த்தியை கலகலப்பாக பேசியிருக்கிறார். மேலும் பொதுவாக சினிமாவில் இன்றைக்கும் பல நடிகர்களும் ஒரு சில படங்கள் நடித்த பின்னர் அவ்வளவாக வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடுகின்றனராம். ஆனால் தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 3 தலைமுறைக்கு மேலான பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளதோடு திரையுலகில் தனி அடையாளத்தையும் தனி ரசிகர் பட்டாளத்தையும் வைத்திருக்கிறார் வெண்ணிற ஆடை மூர்த்தி ஆவார். அது மட்டுமன்றி இவர் வெள்ளித்திரையில் மட்டுமல்லாமல் சின்னத்திரை மூலமாகவும் ரசிகர்களை என்டர்டைன்மெண்ட் செய்துள்ளார். எம்ஜிஆர் தொடங்கி சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய் மட்டுமன்றி பல இளம் நடிகர்களுடன் வெண்ணிற ஆடை மூர்த்தி நடித்துள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது. சொல்லப்போனால் இவருடன் நடிக்காத முன்னணி நடிகர்களே இல்லை என்றும் சொல்லலாம். அது மட்டுமன்றி அந்த காலத்தில் முன்னணி காமெடி நடிகர்களாக வலம் வந்த பல நடிகர்களுக்கு போட்டியாக தனது இரட்டை அர்த்த நகைச்சுவைகளால் தனது தனித்துவத்தையும் ஏற்படுத்தியுள்ளார். பலரதையும் தனது ரசிகர்களை உருவாக்கி கொண்டவர்தான் இவர். வெண்ணிற ஆடை மூர்த்தி இவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் என்றும் குறிப்பிடத்தக்க. திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே சீரியல்களிலும் களமிறங்க தொடங்கினார். வெண்ணிற ஆடை மூர்த்தி கலந்து கொண்ட மீண்டும் மீண்டும் சிரிப்பு நிகழ்ச்சி 5 ஆண்டுகள் ஒளிபரப்பானது. அது மட்டுமன்றி இப்போது சின்னத்திரையில் இருக்கும் பிரபலங்கள் பலரும் பெரிய திரையில் வாய்ப்புகள் இல்லாததால் மீண்டும் சின்னத்திரைக்கு வந்தவர்கள்தான். இவர்களில் சிலர் சின்னத்திரையில் உதயமான நேரத்தில்தான் அதை பற்றி வெளிப்படையாக கிண்டல் செய்தவர்கள். பெரிய திரையில் தொடங்கி நீடிக்க முடியாத நேரத்தில் சின்னத்திரைக்கு வந்த இதுதான் அதிக அளவில் மக்களை சென்றடைகிறது என்றும் கூறவும் செய்தார்களாம். அந்த வகையில்தான் தன்னுடைய காமெடி திறமையால் சின்னத்திரை ரசிகர்களையும் சிரிக்க வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஜி தமிழிலிருந்து கிடைத்த பம்பர் பரிசு தான். வெண்ணிற ஆடை மூர்த்தி ஜோதிடத்திலிருந்து திறமையை பார்த்து அவருக்கு ஜி தமிழ் நிகழ்ச்சியில் ஜோதிட நிகழ்ச்சியை தொகுப்பு வழங்க வாய்ப்பு கிடைத்தது என்றும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் இவர் வெறும் ஜோதிடத்தை மட்டும் கூறாமல் இடையிடையே புராண கதைகளையும் சுவாரஸ்யமானவும் கலந்து கூறி வந்துள்ளார். இந்த நிலையில் தான் சில வருடங்களுக்கு வெண்ணிற ஆடை மூர்த்தி எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார். இதனால் அவருக்கு வயது மூப்பு ஏற்பட்டு விட்டதால் இவர் நடிப்பை விட்டு விலகிவிட்டார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அந்த நிலையில்தான் இப்போது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங் சீசன் 10 நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு இருக்கிறார். இந்த வாரம் சூப்பர் சிங் நிகழ்ச்சியில் மனோ 40 பாடல்கள் பாடப்பட்டு வருகிறது. அதில் முதல் முறையாக பாடகர் மனோவிற்காக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அப்போது வெண்ணிற ஆடை மூர்த்தி பேசுகையில் ஆயுசு முழுக்க அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் இருந்த ஒரு ஆளை புள்ளைன்னு சொல்றதுல தவறே இல்லைங்க என்று சொன்னாராம். அதனாலே மனோ என்னுடைய பிள்ளைதான் என்றும் கூறியிருக்கிறார். அதுபோல ஒரு காலத்தில் நான் ரொம்ப நல்லா பாடுவேன், என் சொந்தக்காரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க என்றும் அவர் கலகலப்பாக பேசியிருக்கிறார். அனைவரும் கைதட்டி கொண்டிருக்கின்றனர். இந்த ப்ரோமோ வெளியான பிறகுதான் இவருக்கு இவ்வளவு வயசானாலும் இவருடைய காமெடி மட்டும் கொஞ்சம் கூட குறையாமல் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருந்து வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.